சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகவும் பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி போட்டுக்கிறேன்னு. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கெலாம் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சிக்கிறேன்னு. பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகா புதினா மல்லி சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறேன்னு. இப்போ அரைச்சாச்சு. இப்போ இஞ்சி உண்டையும் தட்டி தான் வச்சுருக்குது கொரகொரப்பாக. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப இலை தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிறேன்னு. தக்காளி பழம் நல்லா வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு இஞ்சி உண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன்னு. அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுறேன்னு எல்லாம் வதங்குறதுல. இப்போ ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் போட்டுக்கிறேன்னு. மிளகாய் நல்லா வதங்கவும் ஒரு கப் தயிர் இதையும் வதக்கிட்டு நம்ம சிக்கன் அள்ளி போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கிறேன்னு. சிம்பிளை வச்சுறேன்னு தீயை, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம சிம்பிளை வச்சு தான் நம்ம சிக்கனை வேக வைக்கணும். இதுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம ஆக்க போகிறோம். இப்போ தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கிது. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர்ண்டு அளந்து வச்சுருக்கிது. இப்போ சிக்கன் வேகவும் நம்ம தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பாலை ஊற்றி கலந்து விட்டு பால் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி அள்ளி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா தண்ணிலாம் வற்றி வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டு பழைய தோசைக்கல்லை வச்சு தம் போட்டுறேன். இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இனி எடுத்து சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும் பிரியாணி, செய்து பாருங்கள்.